ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு வணக்கம். வாய்மை அரசியல் அறிவோம். சட்டமன்ற தேர்தல் 2026 ஏப்ரல் 23 நடந்தது. அதெல்லாம் தமிழ்நாட்டில் 85% வாக்குகள் பதிவானது. மிகப்பெரிய ஒரு போலிங். இதில் நம்ம ஆஃப்டர் போல், ஸோ எலெக்ஷனுக்கு அப்புறம் யாரெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படின்ற கருத்து கணிப்பு சொல்லிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் திருப்பூர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 84.4% வாக்குகள் பதிவாயிருச்சு. திருப்பூர் மாவட்டத்தில் 88.22% வாக்குகள் பதிவாயிருக்கு. நீலகிரி மாவட்டத்தில் 78.43% வாக்குகள் பதிவாயிருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்தில் 88.29% வாக்குகள் பதிவாயிருக்குது. ஸோ இதில் முதல்ல நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தை பார்ப்போம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி. மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் திமுகல கவிதா கல்யாண சுந்தரம், அதிமுகல ஓகே சின்னராஜ், என்டிகேல கோபாலகிருஷ்ணன், டிவிகேல என் சுனில் ஆனந்த் ஆகியோர் போட்டியிட்டனர். மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 25,775 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 16,114 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 2,456 வாக்குகள் வித்தியாசத்தில் மீண்டும் அதிமுக வெற்றி பெற்றது. தொடர்ந்து இந்த தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்று வருகிறது. மேட்டுப்பாளையம் சட்டமன்றத்தில் இந்த முறை மீண்டும் அதிமுக வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. ஓகே சின்னராஜ் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. சூலூர் சட்டமன்ற தொகுதி. சூலூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக தளபதி முருகேசன், அதிமுக விபி கந்தசாமி, என்டிகேல ராஜசேகர், டிவிகேல என்னும் சுகுமார் ஆகியோர் போட்டியிட்டனர். சூலூர் சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 29,532 வாக்குகள் வித்தியாசத்தில் தேமுதிக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 36,631 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 31,932 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. சூலூர் சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை அதிமுக வேட்பாளரான விபி கந்தசாமி அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி. கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ்ல சூரியபிரகாஷ், அதிமுக அருண்குமார், என்டிகேல கலாமணி ஜெகநாதன், டிவிகேல ஆர்டி கனிமொழி ஆகியோர் போட்டியிட்டனர். கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 69,260 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 8,025 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 9,776 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது. இந்த தொகுதியில் கவுண்டம்பாளையம் தொகுதியில் தொடர்ந்து அதிமுக வெற்றி பெற்று வருகிறது. இந்த முறை டிவிகே கட்சி வேட்பாளர் ஆர்டி கனிமொழி அதிகமான வாக்குகளை இந்த தொகுதியில் பிரிக்கிறாங்க. அதனால் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் முதலிடம் பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் அருண்குமார் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. இரண்டாம் இடத்தில் பிடிப்பதற்கு ஆர்டி கனிமொழி அவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. டிவிகே இரண்டாம் இடம் பிடிக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. கோயம்புத்தூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி. கோயம்புத்தூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக செந்தமிழ் செல்வன், அதிமுக கூட்டணி கட்சியான பாஜக வானதி சீனிவாசன், என்டிகேல நர்மதா, டிவிகேல வி சம்பத்குமார் போட்டியிட்டனர். கோயம்புத்தூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 40,098 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 7,724 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 4,001 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. தொடர்ந்து இந்த தொகுதியில் கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்று வருகிறது. இந்த முறை கோயம்புத்தூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வாய்ப்பு திமுக வேட்பாளரான செந்தமிழ் செல்வனுக்கு பிரகாசமாக உள்ளது. தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி. தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் திமுக கார்த்திகேயன், அதிமுக எஸ்பி வேலுமணி, என்டிகேல ரஜ்புனிஷா அப்துல் கனி, டிவிகேல ஆர் சதீஷ் ராஜன் ஆகியோர் போட்டியிட்டனர். தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 53,203 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 64,041 வாக்குகள் வித்தியாசத்தில் மீண்டும் அதிமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 41,630 வாக்குகள் வித்தியாசத்தில் மீண்டும் அதிமுக வென்றது. தொடர்ந்து இந்த தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்று வருகிறது. தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இம்முறை அதிமுக வேட்பாளர் எஸ்பி வேலுமணி வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி. திமுக செந்தில் பாலாஜி, அதிமுக அம்மன் கே அர்ஜுனன், என்டிகேல பி பேரறிவாளன், டிவிகேல பி செந்தில்குமார் ஆகியோர் போட்டியிட்டனர். கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு
27,796 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016 ஆண்டு 17,419 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2021 ஆண்டு 1,728 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வெற்றி பெற்றது. கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை கடுமையான போட்டி இருக்கு. ஏன்னா செந்தில் பாலாஜி இவர் கரூர் தொகுதியில் வந்து இங்க மாறி வந்திருக்கிறாரு. அதே மாதிரி அம்மன் கே அர்ஜுனன் அவருக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னா சாதகமான சூழல் இருக்குது. இரண்டு பேருக்கும் இடையே கடுமையான போட்டி இருக்குது. இதுல டிவிகே கட்சியில பி செந்தில்குமார் அதிகமான வாக்குகளை பிரிக்கிறார். கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில இந்த முறை வெற்றி வாய்ப்பு அம்மன் கே அர்ஜுனன் அவருக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. சிங்கானூர் சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணி கட்சியில காங்கிரஸ் பி ஸ்ரீநிதி, அதிமுக கே ஆர் ஜெயராம், என்டிகேல கு நேருஜி, டிவிகேல கே எஸ் ஸ்ரீ கிரி பிரசாத் ஆகியோர் போட்டியிட்டனர். சிங்கானூர் சட்டமன்ற தொகுதியில் 2011 ஆண்டு 34,326 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016 ஆண்டு 5,180 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2021 ஆண்டு 10,854 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. இந்த முறை சிங்கானூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வாய்ப்பு அதிமுக வேட்பாளர் கே ஆர் ஜெயராம் அவர்களுக்கு பிரகாசமாக உள்ளது. இரண்டாம் இடம் பிடிப்பதற்கு டிவிகே கட்சி ஸ்ரீ கிரி பிரசாத் அவர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் திமுக கே சபரி கார்த்திகேயன், அதிமுக சே தாமோதரன், என்டிகேல பானுப்பிரியா செந்தில் குமார், டிவிகேல கே விக்னேஷ் ஆகியோர் போட்டியிட்டனர். கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் 2011 ஆண்டு 30,266 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016 ஆண்டு 1,332 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2021 ஆண்டு 1,095 வாக்குகள் வித்தியாசத்தில் மீண்டும் அதிமுக வெற்றி பெற்றது. தொடர்ந்து இந்த தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்று வருகிறது. கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை மீண்டும் அதிமுக வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. சே தாமோதரன் அவருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் திமுக நித்யானந்தன், அதிமுக பொள்ளாச்சி வி ஜெயராமன், என்டிகேல செந்தில், டிவிகேல ஜி ராமநாதன் ஆகியோர் போட்டியிட்டனர். பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் 2011 ஆண்டு 30,308 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016 ஆண்டு 13,368 வாக்குகள் வித்தியாசத்தில் மீண்டும் அதிமுக வெற்றி பெற்றது. 2021 ஆண்டு 1,725 வாக்குகள் வித்தியாசத்தில் மீண்டும் அதிமுக வெற்றி பெற்றது. பொள்ளாச்சி தொகுதியில தொடர்ந்து அதிமுக வெற்றி பெற்று வருகிறது. ஆனா வாக்குகள் குறைவா இருக்குது, அடுத்தது குறைஞ்சிக்கிட்டே வருது. அதிலும் இந்த முறை பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில ஜி ராமநாதன் அதிகமான வாக்குகளை பிரிக்கிறார். அதனால் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை வெற்றி வாய்ப்பு அதிமுக வேட்பாளரான பொள்ளாச்சி வி ஜெயராமனுக்கு அதிகமாக உள்ளது. வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் திமுக ஆ சுதாகர், அதிமுக டி லட்சுமண சிங், என்டிகேல உமாதேவி பெரியாண்டி, டிவிகேல ஏ ஸ்ரீதரன் ஆகியோர் போட்டியிட்டனர். வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் 2011 ஆண்டு 3,421 வாக்குகள் வித்தியாசத்தில் கம்யூனிஸ்ட் வெற்றி பெற்றது. 2016 ஆண்டு 8,244 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2021 ஆண்டு 12,223 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை வெற்றி வாய்ப்பு அதிமுக கட்சி வேட்பாளர் டி லட்சுமண சிங்க்கு பிரகாசமாக உள்ளது. உதகமண்டலம் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ்ல ராமச்சந்திரன், அதிமுக கூட்டணி கட்சியான பாஜக போஜராஜன், என்டிகேல ரகுபதி பீமன், டிவிகேல ஆர் இப்ராஹிம் ஆகியோர் போட்டியிட்டனர். உதகமண்டலம் சட்டமன்ற தொகுதியில் 2011 ஆண்டு 7,545 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016 ஆண்டு 10,418 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. 2021 ஆண்டு 5,348 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் மீண்டும் வெற்றி பெற்றது. இந்த முறை உதகமண்டலம் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ராமச்சந்திரன் அவர்கள் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. இரண்டாம் இடம் பிடிப்பதற்கு ஆர் இப்ராஹிம் அவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. இரண்டாம் இடத்தை டிவிகே பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. நீலகிரி மாவட்டம் 78.43% வாக்குகள் பதிவாயிருக்குது. உதகமண்டலம் சட்டமன்ற தொகுதி. கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக எம் திராவிடமணி, அதிமுக பொன் ஜெயசீலன், என்டிகேல ஆர் கார்த்திக், டிவிகேல தீபக் சாய் கிஷோர் ஆகியோர் போட்டியிட்டனர். கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் 2011 ஆண்டு 27,374 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2016 ஆண்டு 13,379 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக மீண்டும் வெற்றி பெற்றது. 2021 ஆண்டு 1,945 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை வெற்றி வாய்ப்பு திமுக கட்சி வேட்பாளர் எம் திராவிடமணிக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. குன்னூர் சட்டமன்ற தொகுதி திமுக கே எம் ராஜு, அதிமுக ஏ ராமு, என்டிகேல தீனு, டிவிகேல சி தங்கராஜன் ஆகியோர் போட்டியிட்டனர்.
குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 9292 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வென்றது. 2016ஆம் ஆண்டு 3710 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 4105 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை அதிமுக வேட்பாளர் ஏ ராமு அவர்கள் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. திருப்பூர் மாவட்டம் 88.22% வாக்குகள் பதிவாகிருக்குது. தாராபுரம் சட்டமன்ற தொகுதி தொகுதியில் திமுக இந்திராணி, அதிமுக பி சத்யபாமா, என்டிகேல திவ்யா, டிவிகேல கௌரி, சித்ரா ஆகியோர் போட்டியிட்டனர். தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 15025 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 10,017 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 1393 வாக்குகள் வித்தியாசத்தில் 1393 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. இந்த முறை தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் இந்திராணி வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. காங்கேயம் சட்டமன்ற தொகுதி திமுக மூப்பே சாமிநாதன், அதிமுக NSN நடராஜ், என்டிகேல டாக்டர் கார்மேகம், டிவிகேல பி மணி ஆகியோர் போட்டியிட்டனர். காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 41,765 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 13,135 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 7,331 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. காங்கேயம் சட்டமன்றத்தில் இந்த முறை மீண்டும் திமுக வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. மூப்பே சாமிநாதனுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. அவிநாசி சட்டமன்ற தொகுதியில் திமுக கோகிலாமணி, அதிமுக கூட்டணி கட்சியான பிஜேபியில் எல் முருகன், என்டிகேல மேனகா, டிவிகேல எஸ் கமலி ஆகியோர் போட்டியிட்டனர். அவிநாசி சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 61,411 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 30,674 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 50,902 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. அவிநாசி தொகுதியில் தொடர்ந்து அதிமுக வெற்றி பெற்று வருகிறது. இந்த முறை அவிநாசி சட்டமன்ற தொகுதியில் 2 பேருக்குமே கடுமையான போட்டி இருக்கு. யாருக்கு? கோகிலாமணிக்கும் எல் முருகன் 2 பேருக்குமே கடுமையான போட்டி இருக்கு. ஆனா கடைசியில் வெற்றி பெறுவது யாருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னா எல் முருகன் அவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி திமுக கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட்ல ரவி, அதிமுக MSM ஆனந்தன், என்டிகேல அபிநயா பிரேம்குமார், டிவிகேல பி சத்யபாமா ஆகியோர் போட்டியிட்டனர். திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 73,271 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 37,774 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 40,102 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. தொடர்ந்து இந்த தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்று வருகிறது. திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை மீண்டும் அதிமுக வெற்றி பெற வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. MS ஆனந்தன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி திமுக N தினேஷ்குமார், அதிமுக கூட்டணி கட்சியில் S தங்கராஜ், என்டிகேல தினேஷ், டிவிகேல S பாலமுருகன் ஆகியோர் போட்டியிட்டனர். திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 38,303 வாக்குகள் வித்தியாசத்தில் கம்யூனிஸ்ட் வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 15,933 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 4,709 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. இந்த முறை திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வாய்ப்பு திமுக வேட்பாளர் N தினேஷ்குமார் அவர்களுக்கு பிரகாசமாக உள்ளது. 2ஆம் இடம் பிடிப்பதற்கு S பாலமுருகன் அவருக்கு வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. பிஜேபி S தங்கராஜுக்கும் டிவிகே S பாலமுருகனுக்கு கடுமையான போட்டி 2ஆம் இடத்திற்கு உள்ளது. பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் திமுக K செல்வராஜ், அதிமுக KP பரமசிவம், என்டிகேல தமிழனியன், டிவிகேல R ராம்குமார் ஆகியோர் போட்டியிட்டனர். பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 69,776 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 32,174 வாக்குகள் வித்தியாசத்தில் மீண்டும் அதிமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 32,691 வாக்குகள் வித்தியாசத்தில் மீண்டும் தொடர்ந்து அதிமுக வெற்றி பெற்றது. தொடர்ந்து இந்த தொகுதியில் பல்லடம் தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்று வருகிறது. பல்லடம் தொகுதியில் இந்த முறை மீண்டும் அதிமுக வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. KP பரமசிவம் அவர்களுக்கு வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக M ஜெயக்குமார், அதிமுக ராதாகிருஷ்ணன், என்டிகேல ராம்குமார், டிவிகேல GK சங்கர் ஆகியோர் போட்டியிட்டனர். உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 44,560 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 5,687 வாக்குகள் வித்தியாசத்தில் மீண்டும் அதிமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 21,895 வாக்குகள் வித்தியாசத்தில் மீண்டும் அதிமுக வெற்றி பெற்றது. தொடர்ந்து உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்று வருகிறது. இந்த முறை உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் அதிமுக வெற்றி வாய்ப்பு பெற அதிகமாக வாய்ப்புகள் உள்ளது. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது.
மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி. மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியில டிஎம்கேல ஜெயராமகிருஷ்ணன், ஏடிஎம்கேல சண்முகவேலு, என்டிகேல ராதாமணி, டிவிகேல ஆர் திருமலை ஆகியோர் போட்டியிட்டனர். மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 19,669 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வென்றது. 2016ஆம் ஆண்டு 1,667 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 6,438 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை அதிமுக வேட்பாளரான சண்முகவேலுக்கு அதிக வெற்றி வாய்ப்புகள் உள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் 88.29% வாக்குகள் பதிவாயிருக்குது. பழனி சட்டமன்ற தொகுதி. பழனி சட்டமன்ற தொகுதியில திமுக என் பாண்டி, அதிமுக ரவி மனோகரன், என்டிகேல பி முருகேஸ்வரி, டிவிகேல எம் பிரவீன்குமார் ஆகியோர் போட்டியிட்டனர். பழனி சட்டமன்ற தொகுதியில 2011ஆம் ஆண்டு 1,754 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 25,586 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 30,056 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக மீண்டும் வெற்றி பெற்றது. இந்த முறை பழனி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளரான திரு என் பாண்டி அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதி. ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சக்கராபாணி, அதிமுக கூட்டணியான தமிழ் மாநில காங்கிரஸ்ல விடிஎஸ் சேகர், என்டிகேல பல ரகுபதி, டிவிகேல எஸ் மோகன் ஆகியோர் போட்டியிட்டனர். ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 14,933 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 65,727 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக மீண்டும் வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 28,742 வாக்குகள் வித்தியாசத்தில் மீண்டும் திமுக வெற்றி பெற்றது. ஒட்டன்சத்திரம் தொகுதியில் தொடர்ந்து திமுக வெற்றி பெற்று வருகிறது. ஒட்டன்சத்திரம் தொகுதியில் தொடர்ந்து திமுக வெற்றி பெற்று வருகிறது. இந்த முறை ஒட்டன்சத்திரம் தொகுதியில் 2ஆம் இடம் பிடிப்பதற்கு எஸ் மோகன் அவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. முதலிடம் பிடிப்பதற்கு சக்கரபாணி அவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு அதிகமாக உள்ளது. ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி. ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக ஐ பெரியசாமி, அதிமுக ஏ விஸ்வநாதன், என்டிகேல சைமன் ஜஸ்டின், டிவிகேல என் கலைச்செல்வி ஆகியோர் போட்டியிட்டனர். ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 53,932 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 27,147 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக மீண்டும் வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 1,35,571 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக மீண்டும் வெற்றி பெற்றது. தொடர்ந்து திமுக வெற்றி பெற்று வருகிறது. ஆத்தூர் தொகுதியில் முக்கியமா கடைசி 2021ஆம் ஆண்டு தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் ஐ பெரியசாமி அவர்கள் வெற்றி பெற்றார். ஆத்தூர் சட்டமன்றத்தில் இந்த முறை மீண்டும் திமுக கட்சி வேட்பாளரான ஐ பெரியசாமி வெற்றி பெற வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி. நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில திமுக நாகஜோதி, அதிமுக எஸ் தேன்மொழி, என்டிகேல துரை கைலராஜன், டிவிகேல ஆர் ஐயனார் ஆகியோர் போட்டியிட்டனர். நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 24,714 வாக்குகள் வித்தியாசத்தில் புதிய தமிழகம் கட்சி வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 14,776 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 27,618 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. நிலக்கோட்டை தொகுதியில் கடந்த 2 தேர்தலாக தொடர்ந்து அதிமுக வெற்றி பெற்று வருகிறது. நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இம்முறை டிவிகே சேர்ந்த எஸ் ஆர் ஐயனார் அதிகமான வாக்குகளை பிரிக்கிறார். அதனால் மீண்டும் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ளது. நத்தம் சட்டமன்ற தொகுதி. நத்தம் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியான தமிழர் தேசம் கட்சி கே செல்வகுமார், அதிமுக ஆர் விஸ்வநாதன், என்டிகேல ஏ அழகம்மாள், டிவிகேல எல்என் ரமேஷ் ஆகியோர் போட்டியிட்டனர். நத்தம் சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 53,089 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வென்றது. 2016ஆம் ஆண்டு 2,110 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 11,932 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. இந்த முறை நத்தம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளரான ஆர் விஸ்வநாதன் வெற்றி பெற வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. 2ஆம் இடத்திற்கு டிவிகே கட்சி வர வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி. திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் திமுக ஐபி செந்தில்குமார், அதிமுக திண்டுக்கல் சீனிவாசன், என்டிகேல கே முத்தரசி, டிவிகேல ஜி நஜீராஜா ஆகியோர் போட்டியிட்டனர். திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 39,115 வாக்குகள் வித்தியாசத்தில் கம்யூனிஸ்ட் வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 20,719 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 17,747 வாக்குகள் வித்தியாசத்தில் மீண்டும் அதிமுக வெற்றி பெற்றது. திண்டுக்கல் சட்டமன்றத்தில் கடந்த 2 தேர்தலாக தொடர்ந்து அதிமுக வெற்றி பெற்று வருகிறது. இம்முறை திண்டுக்கல் சட்டமன்றத்தில் ஐபி செந்தில்குமார், திண்டுக்கல் சீனிவாசன் 2 பேருக்குமே கடுமையான போட்டியில் உள்ளது. 2 பேருக்குமே டஃப் ஃபைட் இருக்குது. அடுத்தாலும் பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கு உள்ளது. வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதி. வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சாமிநாதன், அதிமுக விபி பரமசிவம், என்டிகேல ஹா ஹுசைன்,
டிவிகேல என் நாகஜோதி ஆகியோர் போட்டியிட்டனர். வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 50,712 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 19,938 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 17,553 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியில் என் நாகஜோதி டிவிகே வேட்பாளர் அதிகமான வாக்குகளை பிரிக்கிறார் மற்றும் கணிசமான வாக்குகளை ஆ ஹுசைன் பறிப்பதால் இந்த முறை வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியில் பிபிபி பரமசிவத்திற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. ஸோ இந்த பதிவில் நம்ம யாரெல்லாம் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ நம்மளும் மே 4ஆம் தேதி வெயிட் பண்ணுறோம். ஸோ ரிசல்ட் வரட்டும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.